Hello students, welcome to 9th standard English class. This video is about Unit 3, Prose, Old Man River, written by Dorothy Deming. Let's know about the author, Dorothy Deming. She is an American nurse and children's writer. She was born on 8th June 1893 in New Haven and died on 1972 in Winter Park, Florida. She wrote at least 20 fictional novels. This story is a drama that describes the experience of a group of youngsters during the flood situation. Let's move on to the lesson. Part 1. Before moving into the lesson, let's know the characters in this story. Amy Marshall, 17 years old. Betty Marshall, her younger sister. Rose Field, 16 years old, the Marshall's neighbor. Sarah Field, 9 years old, Rose's sister. Jim Hall, 17 years old, another neighbor. Mr. Peters, member of the Red Cross Disaster Committee. Penny Marsh, Red Cross nurse. Dear students, in the story drama stage la act பண்றாங்க. Time, late afternoon in March. Setting, living room of the Marshall home. Scene 1, at Rice. Amy, Betty and Rose are sitting around the living room table. Amy and Rose are knitting. Betty is looking at pictures in a magazine. The stage is not very bright. Rose, goodness! It gets dark early on these rainy days. Mind if I raise the shade a bit, Amy? Time, மார்ச் மாதத்தில் ஒரு லேட் ஆஃப்டர்நூன், அதாவது மத்தியான வேலையில். செட்டிங், அதாவது அந்த ஸ்டேஜோட செட்டிங் மார்ஷலோட வீட்டில் லிவிங் ரூமில் எல்லாருமே இருக்கிற மாதிரி. சீன் 1, அட் ரைஸ். சீன் 1 தொடங்குது, அதனால கர்டன் மேலே ரேஸ் ஆகுது. ஏமி, பெட்டி, ரோஸ் இவங்கெல்லாம் லிவிங் ரூமில் டேபிளை சுற்றி உட்காந்துருக்குறாங்க. ஏமியும் ரோஸும் நிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. நிட்டிங்னா அந்த ஸ்வெட்டர்லாம் பின்னுவாங்க இல்லையா, அது. பெட்டி ஒரு மேகசின் எடுத்து அதில் இருக்க பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இந்த ஸ்டேஜோட லைட் ரொம்ப பிரைட்டால கொஞ்சம் டார்க்கா இருக்கு. ரோஸ் குட்னஸ், இது மழை காலமா இருக்கிறதுனால சீக்கிரமாவே இருட்டாயிடுச்சு. நான் வேணா அந்த விண்டோட்ட இருக்கிற அந்த ஷேடை கொஞ்சம் ரேஸ் பண்ணட்டுமா ஏமி அப்படின்னு கேட்குறா. ஏமி, நோ, டூ, பட் ஐ கெஸ் வி நீட் த லைட் ஆன் டூ. She goes over and puts on the electric light. Rose, going to the window. How it rains in sheets, and look, your backyard is a small lake. Amy, joining Rose at the window. Gracious, I've never seen it rain so hard, and this is the third day of it. Amy, முதல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றா. அப்புறம் சரி, ஆமா ரொம்ப இருட்டா இருக்கு, அப்ப விண்டோட வெளிச்சம் மட்டும் பத்தாது, நம்ம லைட்டையும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஏமி போய் லைட்டை போடுறா. ரோஸ் விண்டோ கிட்ட போறா. எப்படி மழை பெய்யுது? ஷீட்ஸ் அப்படின்னா ரொம்ப அடர்த்தியான மழை பெய்யறது. உங்க வீட்டுக்கு பின்புறம் ஒரு சின்ன ஏரி போல தண்ணி நிறைஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்றா. ரோஸ் இப்படி சொன்னதும் ஏமி வேகமா ஜன்னல் கிட்ட போய் ரோஸோட சேர்ந்து வெளியே பாக்குறா. கிரேஷியஸ் அப்படின்னா நம்ம கடவுளே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இப்படி கடுமையான மழையை நான் பார்த்ததே இல்லை, அதுவும் இது 3வது நாள் அப்படின்னு ஏமி சொல்றா. பெட்டி puts down magazine and runs to the window. It's more than a lake. It's a sea. The radio said the river was above flood stage this morning. Whatever that means. Amy, it means that the water is above that white line on the bank of Thompson Bridge. It must have covered the south meadows and the highway there. ரோஸும் ஏமியும் பேசுறத கேட்டதும் பெட்டி அவ படம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த மேகசீனை கீழே போட்டுட்டு வேகமா ஜன்னல் கிட்ட போறா. அந்த ஏரி மாதிரி தண்ணி தேங்கி இருக்கிறத பார்க்க ஓடி வரா. அதை பார்த்ததும் அப்படின்னு கத்திட்டு, ஏரியை விட பெருசா இருக்கு, இது கடல். ரேடியோல கூட ஆத்துல தண்ணி அதிகமா ஃப்ளட் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு காலையில சொன்னாங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னு பெட்டி ஏமி கிட்டையும் ரோஸ் கிட்டையும் கேக்குறா. அப்படின்னா தாம்சன் பிரிட்ஜில் வாட்டரோட லெவலை மெஷர் பண்ணுறதுக்காக லெவல் லைன்ஸ் மார்க் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அதில் ஒயிட் லைனை தாண்டி மழை தண்ணி வந்துருச்சு அப்படின்னும், அந்த மழை நீர் தெற்கு புல்வெளி மற்றும் ஹைவேல கூட அதிகமாக காணப்படுது அப்படின்னு ஏமி பெட்டிக்கிட்ட பதில் சொல்கிறா. ரோஸ்,
It isn't only the rain. It's the snow melting in the hills in the northern part of the state. The girls returned to the table. Oh, I hope we don't have a flood here. There is a noise of stamping feet and someone breathing hard. The girls all looked to the right, the direction of the sounds. Jim Hall, entering from right in shining wet raincoat and rain helmet, which he drags off as he enters. He is panting. Gosh, girls, it's a cloud burst. He kicks off his shoes. I've run every step of the way from school to get here. The river is rising fast. The Burnett Dam gave way an hour ago, they say, and it looks bad. Where is your mother, Amy? இந்த தண்ணியோட அளவு அதிகமானதுக்கு மழை மட்டும் காரணம் இல்லை. நார்தர்ன் பார்ட்டில் இருக்கிற மலைகள்ல இருந்து எல்லா ஸ்னோவும் மெல்ட் ஆகி அதுவும் தண்ணியாக நம்ம ஊருக்குள்ளே வந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள்ஸ் எல்லாம் மறுபடியும் டேபிள் கிட்ட போய் உட்காந்துக்கிறாங்க. நாம இருக்கிற இடத்துக்கிட்டையும் இந்த மாதிரி வெள்ளம் வரக்கூடாது அப்படின்னு நான் நம்பிக்கையா இருக்கிறேன் அப்படின்னு ரோஸ் சொல்றா. அந்த நேரத்துல யாரோ வேகமா நடந்து வர சத்தம் கேக்குது. வேகமா மூச்சு வாங்குற சத்தமும் கேக்குது. உடனே அந்த கேர்ள்ஸ் எல்லாம் ரைட் சைடு திரும்பி ஸ்டேஜ பாக்குறாங்க. ஜிம் ஹால் அந்த ரைட் சைட்ல இருந்து ஒரு பளபளக்கிற ஈரமான ரெயின் கோட்டோட உள்ள வரான். ஸ்டேஜ்குள்ள வந்ததும் அந்த ரெயின் ஹெல்மெட்டை கலட்டி வேகமா வீசி போடுறான். அவன் ரொம்ப பெருமூச்சும் வாங்குறான். கேர்ள்ஸ், இது கிளவுட் பர்ஸ்ட், அதாவது நல்ல மேகங்கள்லாம் ரொம்ப அதிகமான மழையை நமக்கு தருது அப்படின்னு சொல்றதுதான் கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷூ எல்லாம் உதச்சி வீசி போடுறான். நான் ஸ்கூல்ல இருந்து ரொம்ப வேகமா இங்க வர்றதுக்காக ஓடி வந்திருக்கிறேன். பாதியில வரும்போது ஆறு மாதிரி தண்ணி எல்லாம் ஓடிட்டே இருந்துச்சு. அந்த பர்னட் டேமும் 1 மணி நேரத்துக்கு முன்னால இடிஞ்சு விழுந்துட்டதா, ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறதா சொல்றாங்க. ஆமா ஏமி, எங்க உங்க அம்மா அப்படின்னு கேக்குறான். Amy, she took Dick to the dentist and was going to stop at Mrs. Brand's for a recipe on her way home. She ought to be here soon. Jim, and your father? Amy, in Chicago on business. But why all these questions, Jim? Jim, well, you see, he is interrupted by the ring of the telephone. Amy exits left to answer it. Her voice can be heard clearly. அம்மா டிக்க கூட்டிட்டு பல் டாக்டர் கிட்ட போயிருக்கிறாங்க. வர வழியில பாதியில மிஸ்ஸஸ் பிரான்ஸோட வீட்டுக்கு போய் ஒரு ரெசிபியும் வாங்கிட்டு வருவாங்க. அநேகமா சீக்கிரம் வந்துருவாங்க நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஏமி ஜிம்முக்கு பதில் சொல்றா. மறுபடியும் ஜிம், அப்படின்னா உங்க அப்பா எங்க அப்படின்னு கேள்வி கேட்கறான். எங்க அப்பா சிக்காகோல பிசினஸ்ல இருக்காரு. ஆமா ஜிம், நீ ஏன் என்ன இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குற அப்படின்னு ஏமி மறுபடியும் கேக்குறா. ஏமிக்கு பதில் சொல்றதுக்குள்ள அங்க ஒரு போன் ரிங் அடிக்குது. அந்த போன் எடுக்கிறதுக்காக ஏமி ஸ்டேஜை விட்டு லெஃப்ட் சைட்ல போயிடுறா. ஆனா ஏமி லெஃப்ட் சைட்ல இருந்து டெலிபோன்ல பேசுற வாய்ஸ் மட்டும் இங்க ஸ்டேஜ்ல கேக்குது. Amy, hello. Yes, mother. I know. Isn't it awful? How will you get home? Yes, mother. I'm listening carefully. Amy's voice grows very serious. Yes, 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 I will. No, mother. No, I won't. Jim Hall is here and Rosefield too. Yes, all right. I'll tell them. Goodbye. Amy returns to the room. She is looking very scared. Mother can't get home from Mrs. Brand's. The bridges between here and town are under water. Rose, mother says you are to telephone your mother right away and tell her you will spend the night here. ஏமி டெலிஃபோன்ல பேச ஆரம்பிக்கிறா. ஹலோ, ஆமா அம்மா, எனக்கு தெரியும். இது மோசமா இல்ல. நீங்க எப்படி வீட்டுக்கு வருவீங்க? ஆமா அம்மா, நான் கவனமா கேக்குறேன் இப்படின்னு போன்ல பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏமியோட வாய்ஸ் ரொம்ப சீரியஸா, அதாவது ரொம்ப சோகமா ஆயிடுது. ஆமா ஆமா ஆமா, நான் செய்யறேன். இல்ல அம்மா, இல்ல, நான் செய்ய மாட்டேன். ஜிம் ஹாலும் ரோஸ்ஃபீல்டும் இங்கே தான் இருக்காங்க. ஆமா, பரவாயில்ல, நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். குட் பை அப்படின்னு சொல்லிட்டு போனோட ரிசீவரை வச்சுட்டு ஏமி அவளோட ரூமுக்கு போயிடுறா. அங்க போய் அவ ரொம்ப பயந்த மாதிரி உட்கார்ந்துருக்கா. அம்மாவால மிஸ்ஸஸ் பிரான்ஸ் வீட்ல இருந்து வர முடியாது. அம்மா வர இடத்துக்கும் டவுனுக்கும் உள்ள பிரிட்ஜு தண்ணியில மூழ்கி இருக்கு. அதனால ரோஸ், நீங்க உங்க டெலிஃபோன் மூலயமா உங்க அம்மா கிட்ட சொல்லிருங்க, நீங்க என் கூடயே இன்னைக்கு எங்க வீட்லயே இங்க நைட்டு தங்கிருங்க அப்படின்னு ஏமி ரோஸ் கிட்ட சொல்றா. Rose, I will. That will be fun. Hurries from the room. Amy, Betty, you and I are to fill all the bowls, tubs, pails and pitchers with fresh water
in case the town supply is cut off or made unsafe to drink. Mother says she hopes you will stay and help us, Jim. Jim: That's just why I came, Amy. I think I'll look up a lantern and... Betty interrupting: I've got a flashlight. I'll get it and some candles. கண்டிப்பாக இருக்கேன், ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் வேகமாக ரூம்குள்ளே போகிறா. பெட்டி: நீயும் நானும் வீட்டில் இருக்கிற எல்லா பவுல்ஸ், டப்ஸ், பேல்ஸ் அண்ட் பிச்சர்ஸில் ஃப்ரெஷ் வாட்டரை ஃபில் பண்ணி வச்சிடலாம். இன்கேஸ் டவுன்லேருந்து வர வாட்டர் சப்ளை கட் ஆச்சுன்னா நமக்கு குடிக்கிற தண்ணிக்கு ரொம்ப அன்சேஃப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஜிம் என்னோட அம்மா நீ எங்கள் கூடயே இன்னைக்கு நைட்டு இருந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்காங்க அப்படின்னு ஏமி சொல்கிறா. நான் அதுக்காக தான் ஏமி வந்தேன். சரி, முதல்ல நான் போய் இந்த லேந்தர் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னு ஜிம் சொல்கிறான். உடனே பெட்டி நடுவில் வந்து நானும் போய் இந்த ஃப்ளாஷ்லைட் எங்கே இருக்குன்னு பார்த்து கேண்டில்ஸையும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு போகிறா. Rose from outside, still at the telephone with irritation. Central? Central? I'm trying to get main 3022. I can't. There is a pause and Rose comes to the door, her face frightened. The telephone is dead. I can't get Central. There isn't even a buzzing on the line. வெளியிலிருந்து இன்னும் டெலிஃபோனில் ஒரு இரிட்டேஷனான ஒரு குரல். சென்ட்ரல் சென்ட்ரல், நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், மெயின் 3022 எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் அந்த டெலிஃபோன் காலை பாஸ் பண்ணிட்டு கதவு பக்கத்தில் வந்து ரொம்ப பயந்து போன ஃபேஸோட நிற்கிறா. மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இந்த டெலிஃபோன் லைன்ஸ் எல்லாம் அவங்க கட் பண்ணியிருக்காங்க. டெலிஃபோன் டெட் ஆயிடுச்சு. டெலிஃபோன் இனிமேல் நமக்கு எடுக்காது. நம்ம யாரையும் கால் பண்ணி கூப்பிட முடியாது. ஈவன் அந்த டெலிஃபோனில் வர பஸ்ஸிங் சவுண்டு கூட கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் ரொம்ப பயந்து போய் சொல்கிறா. Jim: Means the lines are down between here and town. Well, girls, let's get organized. Betty: Look up your flashlight and candles, lamps, lanterns, or anything you have got. Rose: Fill the tubs and pails, and Amy and I will check on food, blankets and coats. Better get out the first aid kit. Everyone make it snappy. Rose and Betty exit left. Jim turns to Amy. This is serious, Amy. I don't want to scare you, but your house is in the direct line of the river. If the dam has given way, he goes to the window. Well, if it has, you can see for yourself that it means we can't get out by the main road, and we are already cut off from the south side. Look! He points out the window. Amy joins him. She gasps. அப்படின்னா இங்கேயும் டவுனுக்குள்ளே இருக்க தொடர்பும் டெலிஃபோன் லைனில் கட் ஆயிடுச்சா? சரி வாங்க, நம்மெல்லாம் ஒன்றா ஆர்கனைஸ்டாக இருக்கலாம். பெட்டி, நீ போய் ஃப்ளாஷ் லைட்ஸ், கேண்டில்ஸ், லேம்ப்ஸ், லேந்தர், அப்புறம் இன்னும் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வா. ரோஸ், நீ போய் இந்த டப்ஸு, பேல்ஸு அதெல்லாம் தண்ணியால் ஃபில் பண்ணு. ஏமியும் நானும் வீட்டில் என்னென்ன ஃபுட் இருக்குது, பிளாங்கெட்ஸு, கோட்டு இதெல்லாம் எடுத்துக்கலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். சீக்கிரம் எல்லாரும் ரொம்ப வேகமாக செய்யுங்க அப்படின்னு ஜிம் எல்லாரையும் ரொம்ப பரபரப்பாக ஆக்குறான். ரோஸும் பெட்டியும் லெஃப்ட் சைடில் எக்ஸிட் ஆகிடுறாங்க. ஜிம் ஏமியை பார்த்து, இது ரொம்ப சீரியஸ் ஏமி, நான் உன்னை பயமுறுத்த வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம வீட்டோட டைரக்ஷன் லைன் இந்த ரிவரை பார்த்து தான் இருக்குது. அந்த டேமும் உடஞ்சிருக்கு. அதனால நம்ம ரொம்ப பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜன்னல் கிட்ட போகிறான். இந்த பாரு ஏமி, நம்ம வீட்டை சுற்றி ரொம்ப தண்ணி அதிகமாக சூழ்ந்துருக்கு. அவ்வளோ சீக்கிரம் மெயின் ரோடு வழியாக டவுனுக்கு போக முடியாது. ஏன்னா ரோடு பூரா ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் ஜன்னல் கிட்ட கூப்பிட்டு வெளியில் அவங்க வீட்டை சுற்றி தண்ணி அதிகமாக நிறைஞ்சிருக்கிறத பார்க்குறா. இதை பார்த்தோன்னே ஏமி ரொம்ப பயத்தில் பெருமூச்சு விடுறா. Amy: Jim, the water is up around the garage. I thought it was just a pool in the garden, but it's... Jim soberly: The river? Yes. Hey, that's Old Man River himself creeping up to your door. Jim and Amy watch it a moment. Amy shudders. Amy: Oh, Jim, I'm scared. Jim, தண்ணி கேரேஜை சுற்றி ரொம்ப அதிகமான அளவில் இருக்குது. நான் கூட அந்த கார்டன்லேருந்து வந்த பூல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் தண்ணி ரொம்ப அதிகமாக, அதோட லெவல் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு ஏமி ரொம்ப பரபரப்பாக ரொம்ப பயத்தோட ஜிம்முக்கிட்ட சொல்கிறா. ஆனால் ஜிம் ரொம்ப பொறுமையாக, அந்த ரிவர், அதாவது அந்த ஓல்டு மேன் ரிவர் ஊருக்குள்ளேயே வந்திருக்கும், அதுதான் உங்கள் கதவுக்கிட்டேயே வந்திருக்கும் அப்படின்னு
ஜிம்மு ஏமி கிட்ட சொல்றான். தண்ணியோட அளவு வீட்டை சுத்தி அதிகமாயிட்டே இருக்கு. ஜிம்மும் ஏமியும் அந்த தண்ணி இருக்க இலையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயத்தால படபடப்பா, ஓ ஜிம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு ஏமி சொல்றா. ஜிம், placing a hand on her shoulder. Steady, old pal. We have been through bad things before and come out safely. Remember the school fire. First thing, we must not let the others see how scared we are. Next, get all the things you can together here. Water, food, blankets, coats, lights. I'm glad I served on the Junior Red Cross Emergency Squad during the war. It's too bad you live in a bungalow instead of a 2-story house. But we can always climb into the attic and onto the roof. ஏமி இப்படி பயப்படுறத பார்த்ததும் ஜிம் அவளோட தோள் மேல கையை போட்டுட்டு, ஸ்டெடியார் என்னோட ஓல்டு ஃப்ரெண்ட், நீ ஏன் இப்படி பயப்படுற? எவ்வளவோ மோசமான நிலைமைகள்ல இருந்துலாம் நம்ம தப்பிச்சு பத்திரமா தானே வந்திருக்கோம். நீ நம்ம ஸ்கூல்ல நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பத்தி நினைச்சு பாரு. முதல்ல நம்ம பயப்படுறத அடுத்தவங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடாது. அடுத்தது, நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம பக்கத்துலயே பத்திரமா வச்சுக்கணும். அதாவது தண்ணி, ஃபுட்டு, பிளாங்கெட்ஸு, கோட்ஸு, லைட்டு, இதெல்லாம். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா நான் ஜூனியர் ரெட் கிராஸ் எமர்ஜென்சி ஸ்குவாடில் வார் டைமில் சர்வ் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியும். இதை விட மோசமானது என்ன தெரியுமா? நீங்கள் இந்த பங்களாவில் இருக்கிறதான். வேறு ஏதாவது 2 ஸ்டோரி பில்டிங் அந்த மாதிரி ஹவுஸில் இருந்தால் வாட்டரோட லெவல் அதிகமாக நம்ம ஈஸியாக மேலே ஏறி போய் ஆட்டிக்கில் உட்காந்திக்கலாம், இல்லைன்னா ஆன் டு த ரூஃபில் நம்ம உட்காந்திக்கலாம் அப்படின்னு ஜிம் அவளை ஆறுதல் படுத்துகிறான். Amy, still staring out the window. How fast is the river rising? Do you think, Jim? Jim, I don't know, and it might stop before it reaches us. If only the rain would let up, we will signal for help from the roof. They will send a boat or something. ஏமி ஜன்னல் வழியா அந்த வெளியே நிரம்பி இருக்கிற தண்ணிய உத்து பார்த்துட்டே இருக்கா. இந்த ஆறு எவ்வளோ வேகமா ரைஸ் ஆயிட்டே இருக்கு. நீ என்ன நினைக்கிற ஜிம் அப்படின்னு ஜிம்மை பார்த்து கேட்குறா. எனக்கு தெரியல, ஒருவேளை நம்ம கிட்ட ரீச் ஆகிறதுக்குள்ள இந்த தண்ணியோட அளவு குறைஞ்சு போகலாம். இல்லை ஒருவேளை அந்த மழை நின்னா கூட நம்ம மேலே ரூஃபு கிட்ட போய் வெளியில இருக்க ஆட்கள் கிட்ட யாருக்கிட்டையாச்சும் சிக்னல் காட்டலாம். அவங்க வந்து நமக்கு ஒரு போட் அனுப்பி இல்லை எதையாவது அனுப்பி நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு ஜிம் சொல்றான். Rose, entering left. I've got enough fresh water to last us a week. Who will send a boat for us? Jim? And from where? She goes to the window, screams. Horrors! Look at the river. Amy. Shh, Rose. Don't tell the others. Jim says we will be all right. Let's see what food we have on hand. ஏமியும் ஜிம்மும் இப்படி பேசிட்டு இருக்கையில லெஃப்ட் சைட்லேருந்து ரோஸ் என்டர் ஆகுறா. ஒரு வாரத்துக்கு தேவையான போதுமான அளவு ஃப்ரெஷ் வாட்டர்லாம் நிரப்பி வச்சுட்டேன். ஆமாம் ஜிம், நீ போட் அனுப்புவாங்கன்னு சொன்னியே, யார் அனுப்புவா, எங்கேருந்து அனுப்புவாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே ஜன்னல் கிட்ட போய் வெளியே பார்க்குறா. அந்த ஆறை பாரு, தண்ணியோட அளவு அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வேகமாக ரோஸ் கத்துறா. உடனே ஏமி, ஷ் ரோஸ், இப்படி கத்தி உன்னுடைய பயத்தை அடுத்தவங்களுக்கு வெளிப்படுத்தாத. சரியாயிடும், நம்ம பாதுகாப்பா இருப்போம் அப்படின்னு ஜிம் சொல்றான். சரி வா, நம்ம கிட்ட என்ன ஃபுட்டெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஏமி ரோஸை கூட்டிட்டு போறா. Betty, entering left. Here are the lights. Did you say food? Huck, what's that? All 4 stand perfectly still, listening. From far off a child's voice is heard. Sarah. Rose, it's me, Sarah. இப்படி இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது பெட்டி லெஃப்ட் சைட்ல இருந்து வரா. இந்தாங்க லைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. சாப்பாடை பத்தியா பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறா. ஹக், என்ன அது அப்படின்னு சொன்னோன்னே 4 பேருமே அப்படியே ஒரு பக்கமா பார்த்துட்டு ஸ்டில்லா அப்படியே கவனிக்கிறாங்க என்ன சத்தம் அப்படின்னு. அங்க தூரத்துல இருந்து ஒரு சைல்டோட வாய்ஸ் அவங்களுக்கு கேக்குது. ரோஸ், அது நான் தான், சாரா அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. Rose, Sarah, where is she? All run to the window. Amy, there she is, on the playhouse porch. How did she get there? Rose, followed me here. Probably she loves that playhouse, the little monkey. Jim goes out calling, stay where you are. Sarah, I'll get you. சாராவா, எங்க இருக்கிறா அவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விண்டோ கிட்ட போய் பாக்குறாங்க. ஏமி உடனே அதுவும் அங்க இருக்கா, அந்த பிளே ஹவுஸ் போர்ச்சுக்கிட்ட. அவ எப்படி அங்க போனா அப்படின்னு கேக்குறா.
உடனே ரோஸ் சொல்றா, ஐயோ அவ என்னை பின்தொடர்ந்து வந்தா, அவ அந்த பிளே ஹவுஸை பார்த்தோன்னா அங்கே விளையாட போயிட்டா, குட்டி குரங்கு அப்படின்னு சொல்றா. ஜிம் உடனே வெளியே போய் அங்கேயே இரு சாரா, நான் வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். Amy, it's lucky the playhouse is on high ground. Rose, still at the window. But it isn't. Look, it's nearly afloat. The girls gather at the window. There goes Jim. Look, the water is above his knees. Amy, he will need dry clothes. See if you can find some of Dad's things for Jim, Betty. Sarah can have Dick's. அது ரொம்ப லக்கியான பிளே ஹவுஸ். நல்ல வேலை அந்த பிளே ஹவுஸ் ரொம்ப ஹை கிரவுண்டில் தான் இருக்கு அப்படின்னு ஏமி சொல்றா. எல்லாருமே ஜன்னல் கிட்டேயே நிற்கிறாங்க. ரோஸ் உடனே ஆமா பாரு தண்ணி எவ்வளோ தூரம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னோம். மறுபடியும் எல்லா கேர்ள்ஸுமே விண்டோ கிட்ட போய் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க. அங்கே பாருங்க ஜிம்மு போறான், அவனோட முட்டி அளவுக்கு தண்ணி அதிகமாக இருக்கு அப்படின்னு ரோஸ் சொல்றா. ஜிம்மு சாராவை காப்பாற்ற போகும்போது அவனோட ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடும், அதனால அவனுக்கு ட்ரை ட்ரெஸ் தேவை. பெட்டி நீ போய் நம்ம டேடியோட திங்ஸில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் ஏதாவது ஒன்று அவனுக்கு பத்துமான்னு பார்த்து எடுத்து வை அப்படின்னு ஏமி சொல்கிறா. அப்புறம் சாராக்கு நம்மளோட டிக்கோட ட்ரெஸ்ஸை கொடு, அது அவளுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றா. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ட்ராமாவோட இந்த செக்ஷனில் ஏமி, ரோஸ், பெட்டி அப்புறம் ஜிம் எப்படி தனியாக கடுமையான மழையிலையும் அதனால் உண்டான ஃப்ளட்டுலையும் மாட்டிக்கிட்டு பேரண்ட்ஸ் வீட்டில் இல்லாத நேரத்தில் எப்படி பயத்தோடையும் அலர்ட்டாக அந்த நிலைமையை சமாளிக்கிறாங்கன்னு நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் பிளே ஹவுஸில் மாட்டிக்கிட்ட சாராவை ஜிம் காப்பாத்தினாரா, அந்த ஓல்டு மேன் ரிவர் அவங்கள எப்படி பாதிச்சிச்சு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய்டு திஸ் செக்ஷன். தேங்க்யூ.